நான் மதுரை செல்வன். நான் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஸராக பல காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போன வருடம் வந்து சுற்றுச்சூழல் மாநில விருது இந்த அரசால் வழங்கப்பட்டவன். அதே மாதிரி ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்டு ஹோல்டர். ஸோ சுற்றுச்சூழலில் பல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, கனடாவில் வந்து 9 வருஷம் நான் வேலை பார்த்தேன். அப்போ வந்து வைட்டாலிட்டி ஏர்ங்கிற ஒரு கம்பெனி வந்து டெல்லிக்கு வந்து இன்னைக்கு காற்றை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் வந்து வியாபாரம் கிடையாது. இன்னைக்கு வந்து தண்ணீர் வந்து ஒரு வியாபாரம், வணிகம். அதே மாதிரி காற்று ஒரு மூச்சுக்கு வந்து 12 ரூபா 50 பைசா டின்ல விற்கிறாங்க வைட்டாலிட்டி ஏர். அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அது எனக்கு, நான் அந்த கம்பெனிக்கு பக்கத்து கம்பெனி நான் இங்கே ஒர்க் பண்ணேன். அதனால எனக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. அதுக்கு மாற்றா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்எஃபோட இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா, வைட்டாலிட்டி ஏர் கம்பெனி வந்து டின்ல அடைச்சு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அதனால இன்னும் நம்மளுக்கு வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகமாகும். நம்ம வந்து குப்பைகள் அதிகமாகும். டின் மாதிரி கொடுத்துருவாங்க, அதில் காற்றை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அதை டெல்லியில் வந்து மாசு அதிகமாக இருக்குது. டெல்லி தான் மிக மாசு அதிகமாக உள்ள நகரம், சைனா அடுத்து. அப்போ அங்கே டெல்லியில் வந்து மூச்சை இழுக்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆக்சிஜன் நல்ல காற்று வருது. அவங்க 1 மணி நேரத்துக்கு நார்மலாக இருக்க முடியுதுன்னு ஆய்வில் சொல்கிறனால அதை விற்கிறாங்க. அதுக்கு மாற்றா கிராமங்களில் வந்து வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காண்டி இதை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளேயே பண்ணிடலாம். ஒரு 900 ரூபாய்க்குள்ள சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது வந்து என்னன்னா, இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எம்ஆர்எஃப் ரொம்ப உதவியாக இருக்குது. ஐஓடி சிஸ்டமு மற்ற டிவைஸ் எல்லாம் இது பண்ணி ட்ரோன் மூலமாக பறக்கிறதுக்கு உபயோகப்படுத்தி, இதில் வந்து என்னென்னா, இதுக்கு பேர் வந்து ஆக்சி டியூப்னு வச்சுருக்கோம். இதில் வந்து நல்ல காற்றை ஃபில் பண்ணி, இதை வந்து காலையில் நேரங்களில் டிராஃபிக் இல்லாத சமயங்களில் நீங்கள் நல்ல காற்றை ஃபில் பண்ணிக்கலாம். கொரோனா தொற்று இனிமேல் நம்மளுக்கு தொற்று வருமா வராதான்னு சொல்ல முடியாது. வந்திருக்கு, ஃபியூச்சரில் வருமானு சொல்ல முடியாது. N95 மாஸ்க் போடுறது நல்லது. பார்ட்டிகுலர் மேட்டர், கார்பன் மோனாக்சைடை ஃபில்டர் பண்ணும். ஆனால் ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டால் நம்மளுக்கு மூச்சு இழப்பு வரும். இது வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 6 மணி நேரம் அழகாக நீங்கள் வந்து சுவாசிக்கலாம் நல்ல காற்றை. இது முக்கியமாக டிராஃபிக் போலீஸ்க்கும் குழந்தை சிறார்கள், பள்ளி சிறுவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து காற்று மாசுபாடை பற்றி விழிப்புணர்வு அதிகமாக இல்லை. கேன்சர் வந்து உலக சுகாதார அமைப்பு என்கிற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO வந்து 99% கேன்சர் வந்து பொல்யூஷனால தான். எஸ்பெஷலி வந்து டிராஃபிக் பொல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் கூட செகண்ட் தான். சிகரெட் எல்லாம் கூட லீஸ்ட் தான். மெயின் வந்து டிராஃபிக் பொல்யூஷன்னால தான் வந்து அதிகமான வந்து கேன்சர் வருதுன்னு 99% ஆய்வில் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அதுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இது. இதை வந்து ஒரு வியாபாரமாக்கி பண்ணணும்னு இல்லை. மக்கள் வந்து மாஸ்க் போட்டு அணியணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ணுறதுனால என்னன்னா, கிராமங்களில் தான் இப்போ நல்ல காற்று இருக்கு. கிராமங்களில் வந்து நிறைய மரங்கள் இருக்கனால நல்ல காற்று இருக்கு. சிட்டியில் மரங்கள் கம்மியாயிருச்சனால நல்ல காற்று இல்லை. இப்போ காலையில் அவங்க ஏரை ஃபில் பண்ணி எங்கே தேவையோ அங்கே அவங்க சப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இதை வந்து ரீஃபில் மெத்தடில் கொடுத்துருக்கோம். இது என்னன்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் காற்றை ஃபில் பண்ணாமல் இதை வந்து நீங்களே ஃபில் பண்ணிடலாம். ஒரு ஆக்சிஜன் ஃபில்டர் அதான். இது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு டியூப், எம்ஆர்எஃப் டியூப். இது வந்து என்னன்னா, இதுல வந்து நீங்க வந்து நைட்ரஜன் கூட ஃபில் பண்ணலாம். நைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட டென்சிட்டி கூட, அதுவே ஃபில் பண்றப்ப ஆக்சிஜன் நல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபிளைட்ல எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்ல தான் வந்து காத்து வச்சிருப்பாங்க. ஆனா மற்ற இடங்கள்ல சிலிண்டர்ல வைக்கிறாங்க. அது காரணம் எனக்கு தெரியல. ஆனா டியூப் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஆக்சிஜன் அதுல வந்து என்ன கனெக்ட் பண்ணிருக்கேன்னா, ஒரு கார்பன் ஃபில்டர். இது என்னன்னா, இதுல இருக்க காத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்தும். அதுக்கப்புறம் நெபுலைசர் என்ன பண்ணும்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு. இது என்னன்னா ஜூல்ஸ்லா தான். ஜூல்ஸ்லா என்னன்னா, ஒரு விஷயத்த இப்ப சன்லைட்டை வந்து சாதாரண சூரிய ஒளி எதையும் எரிக்காது. அதோட லென்ஸை வச்சோம்னா அதோட கதிர் அதிக பவர் ஆகி எரிக்குது இல்ல. அதே மாதிரி ஜூல்ஸ்லால இன்டென்சிட்டி அதிகப்படுத்துறப்ப என்னோட சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் ஆக்சிஜன் SpO2 அந்த மீட்டர் கூட வச்சிருக்கேன், ப்ரூவ் பண்ணி காமிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துல எனக்கு என்னோட பிளட் லெவல் ஆக்சிஜன் வந்து ஒரு சராசரி 3% அதிகமாகுது. அது பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அதை நான் நிரூபிச்சிருக்கேன். ஆக்சுவலா 3% அதிகமாகுது. ஆக்சிஜன், பிளட் ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு அதிகமாகுது. ஸோ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆஃப் O2 வந்து அதிகமாகுது. இது வந்து பேசிக்கான இதுதான் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இதுல வந்து மெயினா வந்து ஏன்னா, ரொம்ப இது வந்து விலை அதிகமா ஆக்கிடக்கூடாது அப்படிங்கறக்காண்டி ரொம்ப எல்லாருக்கும் சேரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் காரணம். மெயினா வந்து மிடில் கிளாஸ் எல்லாருமே வந்து பினான்சியல் எல்லாரும் வாங்கணுங்கிறக்காண்டி ஒரு ஆக்சிஜன் ஃபில்டரு. காத்து இருக்கு, காத்து அடிச்ச உடனே இந்த ஃபில்டர் வந்து ஃபில்டர் பண்ணிரும் ஐயா. அடுத்து நெபுலைசர்ல நம்ம காத்த சுவாசிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் சிம்பிளா பேசிக்கா. இது வந்து என்னன்னா, நீங்க டிராபிக் போலீஸ்லாம் இருக்காங்கன்னா மாஸ்லேயே நிக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அவங்க மட்டும் இல்லை, கோல் மைன்ஸில் இருக்காங்க, ரொம்ப இண்டஸ்ட்ரிக்குள்ளே பொல்யூஷனுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.